இருந்துச்சு அரேல? லிஸ்ட் பார்த்தோம். அரேனால லிஸ்ட்னால ஒண்ணுதான்டா. லிஸ்டடா சொல்லி கொடுத்தீங்கன்னு ஓகே, அரே வேல்யூல பார்த்தோம். வேல்யூ எப்படி எடுக்கிறது? அரேல ஒரு மெத்தட் இருக்கு, ஆப்ஜெக்ட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. அரேல இண்டெக்ஸிங் வந்து கொடுப்போம். இண்டெக்ஸிங் அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்லணும். ஆப்ஜெக்ட்ல ரெண்டு மெத்தட்ல டேட்டாவை எடுப்போம், செக்ரிகேட் பண்ணுவோம். அதாவது டாட் வைப்போம், இல்லைன்னா இந்த அரே ஸ்கொயர் பிராக்கெட் வந்து போட்டு உள்ளார கீ நேமை கொடுப்போம். ரீகால் பண்றீங்களா? ஸ்கிரீன்லாம் ஷேர் பண்ணலாம், அப்படியே தான் சொல்றேன். ரீகால் பண்றீங்களா? பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்ல திரும்ப அதே சொல்லி கொடுக்கோ, அதே ஆப்ஜெக்ட் நான் பண்ணியாச்சு. நான் ரீகால் தேவையில்லையா? ஓகே, ஷேர் பண்ணு. ஓகே, இப்ப நேத்தே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு 4-5 ரெக்கார்டு இருக்கு, ஈவன் ஒரு 25 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத வந்து நான் ஈஸியா வந்து இண்டெக்ஸிங் வச்சு நான் எடுத்துருவேன். ஓகேங்களா? அது என்னால பண்ண முடியுது. ஆனா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 100, 200, 3000, 6000 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லுங்க. லூப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபார் லூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? பேசிக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் சரி. ஓகேவா? கண்டிஷன் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருக்கும், கண்டிஷன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அது என்ன கண்டிஷன் ஹேண்ட்லிங்க்கு நம்ம நார்மலா இப்போ வரைக்கும் யூஸ் பண்றது இஃப் எல்ஸ், அது மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த இஃப் எல்ஸ்லயே நெஸ்டட் இஃப் எல்ஸ்னா சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது, இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்னா எல்ஸ் இஃப் அது மட்டும் போகும். அதுலயே அட்வான்ஸ்டு பாத்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதிகமா கேள்விப்படுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் லூப், லூப்பிங் கான்செப்ட். அது என்ன லூப்பிங் அப்படின்னா, இப்போ ஒரு சிங்கிள் டேட்டா இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே டைரக்டா வேற ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு சம்திங் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் அந்த நேம் வச்சு நான் ஏதோ ப்ராசஸ் பண்ணிப்பேன். இதுவே அரேவா இருக்கு, மல்டிபிளா இருக்கு, அதை நான் எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறது, ஒவ்வொரு வேல்யூ நான் எப்படி பாக்குறது அப்படின்னா அதுக்குதான் இந்த லூப்பிங் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு செலக்ட் ஒண்ணு வச்சிருக்கேன், செலக்ட் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த செலக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா 100 வரைக்கும் இங்க காட்டணும், 100 வரைக்கும் ஷோ பண்ணணும். இது கற்பனை காட்சி. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 100 தானே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? பட் ஆனா இது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 100னா நீங்க எத்தனை டைம் இதை கொடுக்கணும்னு பாத்துக்கோங்க. இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுத்தாதான் இந்த விஷயம் எப்படி வரும். ஓகேங்களா? சரி, இருக்கும். நம்ம இப்ப பார்க்க போற ஃபார் லூப்புக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னா, இது தேவையே இல்லாத கோடிங் எழுதுற மாதிரி. ஓகேவா? அகைன் அண்ட் அகைன் இதை எழுதுற மாதிரி. இதுக்குதான் என்ன செய்வாங்க அப்படின்னா லூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன லூப்பிங் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்ப நான் வேலிடேட் ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது ஃபார் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஃபார் லூப்போட சிண்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போட சிண்டாக்ஸ் சொன்னேன், இஃப் கண்டிஷன், நீ என்ன கண்டிஷன் எழுதிக்கலாம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இங்க வரும் க்ளோஸ் ஹியர். இல்ல அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த கண்டிஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா?
கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த இடத்துக்கு வரும், இல்லனா இந்த இடத்துக்கு வந்துரும். ஓகேங்களா, இது ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா, சின்டாக்ஸ் அப்படின்றது ஓகே, இதுதான் எப்பயுமே நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஃபார் லூப்புக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஓகே, ஃபார் initialization condition இப்படி இனிஷியலைஸ் பண்றது, கண்டிஷன் ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்றது. இது என்னன்னா இந்த மாதிரி இருக்கு, இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா இனிஷியலைசேஷன்னா ஒண்ணு கிடையாது. இப்ப வேர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து இப்ப ஒண்ணுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் இத என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிஷியலைஸ் பண்றாங்க, பேர் வைக்கிற மாதிரி தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் பண்ண போறாங்க. அசைன்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த டைம் வந்து டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, இங்க ஒன்றும் இருக்காது. இது இனிஷியலைஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் இது பண்றேன், அதுக்கப்புறம் அசைன் பண்றேன். இதனுடைய வேல்யூவை ஃபர்ஸ்ட் நேமுக்கு அசைன் பண்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்மை தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலைஸ் பண்றது, அசைன் பண்றது. ஓகேங்களா, கண்டிஷன் செக் பண்றதுன்றது வேற. ஓகேங்களா, அது நம்ம இஃப்ல நம்ம பார்த்துக்கோம். இப்ப இதை எதுக்கு நான் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்ல 3 விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு, நீ எத்தனை டைம் வந்து உன்னுடைய லூப்பை சுத்த போற. ஓகேங்களா, அதுக்கு இனிஷியலா ஃபர்ஸ்ட் அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து நான் இந்த வேலிடேட் ஃபார்ம்னு கிளிக் பண்ணா எனக்கு 1 2 3 4 5ன்னு 10 வரைக்கும் எனக்கு கன்சோல்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்ப இந்த வேலிடேட் ஃபார்மை கிளிக் பண்ணும்போது எனக்கு 10 வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா கன்சோல் ஓல்டர் மெத்தட்ல 1 கரெக்டா. இப்ப 10 வரைக்கும் எனக்கு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது இருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா 10னா நான் 10 டைம் கன்சோல் போடணும். ஓகேவா, இதே 100 அப்படின்னா எப்பயும் போலதான் காப்பி பண்ணிட்டு அகைன் இன்னொரு செட். ஓகேங்களா, இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். லூப்பிங் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 லைன்ல இது முடிஞ்சு போயிடும். 10 அப்படின்றது ஈஸியா, இது ஓல்டர் மெத்தட், இதை அப்படியே வச்சுப்போம். நான் இப்ப ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஃபார் லூப் கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய லூப் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 1ல இருந்து 10. 1ல இருந்து 10 அப்படின்னா என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னது, என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா? 1. ஓகேவா, நெக்ஸ்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து எது வரைக்கும் போய் முடியணும், எனக்கு எத்தனை வரைக்கும் காட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன் 100. கண்டிஷன் வந்து பாருங்க, இண்டெக்ஸ் 1. ஓகேங்களா, இந்த 1 எது வரைக்கும் சுத்தம் அப்படின்னா 10 கிரேட்டர் தென். ஓகேவா, இது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா, அது நீங்க சொல்லுங்க. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இது சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க எதுக்கு இண்டெக்ஸ் +1 கொடுத்திருக்காங்க, பிளஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1ன்னு இருக்கும். ஓகேவா, என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னது 1. ஓகேவா, இந்த இடத்துக்கு போகுது. இந்த 1 இங்க போகுது, இங்க போயிட்டு செக் பண்ணுது 1 லெஸ் தென் 10 அப்படின்னு கேக்குது. நான் 10 விட சின்னவனான்னு கேக்குது. எஸ், ஆப்வியஸ்லி அது 1 விட என்ன சொல்ற 10 விட சின்னதான். ஓகேங்களா, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஒண்ணு போட்டுக்கணும். இந்த இடத்துல
உள்ளார கன்சோல் லாக்ல என்ன விஷயத்த நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் தான் பிரிண்ட் பண்ண போறீங்க. இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண போறீங்க. பிரிண்ட் ஆயிடும். இது ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா +11 அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1 இன்கிரிமெண்ட் பண்ணு. இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1 இன்கிரிமெண்ட் பண்ணு. இப்ப இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க 1 நான் கொடுத்திருக்கேன். அது கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் செக் பண்ணா எஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. 1 கண்டிப்பா 10 விட சின்னதுதான் அப்படின்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ்ல என்னன்னு இருக்கும் 1 இருக்கும். இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமே இந்த இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா 2ன்னு மாறும். இப்ப இண்டெக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 2ன்னு மாறும். இப்ப அதே நீங்க போய் செக் பண்ணுங்க. 2 10 விட சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுவும் எஸ். அப்ப இந்த நமக்கு இங்க என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 2ன்னு பிரிண்ட் ஆகும். 2ன்னு பிரிண்ட் ஆன உடனே நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயம் பிளஸ் பிளஸ் 1 ஆகும். அப்ப 3 ஆகும். இப்ப இந்த இடத்துல 3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 3 அப்படின்னு வரும். இது அன்டில் 9 வரைக்கும் வரும். 9 10 விட சின்னது. ஓகேங்களா? 10ன்னு வரும்போது இது 9 வந்து பிரிண்ட் ஆயிடும். 10ன்னு வரும்போது 10 10 விட சின்னதா கிடையவே கிடையாது. 10வும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 9 அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. பாருங்க, இப்ப நான் சொன்னத ஃபார் லெட் இண்டெக்ஸ் வந்து 1 இண்டெக்ஸ் வந்து 1 இண்டெக்ஸ் வந்து 10 மீட் பண்ற வரைக்கும் நீங்க சுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்றேன். 1ல இருந்து 9 வரைக்கும் வருது. ஆனா எனக்கு 10 வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அப்படின்னா 10ஆவும் 10க்கு ஈக்குவல்டாவும் இருந்தா எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்றதான் அதனுடைய மீனிங். இப்ப பாருங்க 10 வரைக்கும் வரும். இங்க 10 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமே 11 வந்துரும். இந்த இடத்துல இப்ப என்னன்னு இருக்கும்? லாஸ்ட் லூப்பிங் வேல்யூ 11 இருக்கும். 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கிடையாது. ஏன்னா அது பெருசு. 11ன்றது 10 விட பெருசு. அப்ப நமக்கு இந்த லூப் டெட் ஆயிடும். டெட்னா அது ஒர்க் ஆகாது. அவ்வளவுதான், அதோட ஜோலி முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த மாதிரி எழுதுறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இது 10 வரைக்கும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா 100 அப்படின்னு நான் போடுறேன். இந்த லூப்பிங் கான்செப்ட தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலா டிக்ளேர் அசைன் பண்ற வேல்யூவை வச்சுதான் நீங்க கொடுக்குற விஷயத்த கொடுக்கும். இப்ப நான் டைரக்டா 100னே கொடுத்துறேன். இப்ப நமக்கு என்ன வரும்? இண்டெக்ஸ் 100. இப்ப என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? 100 மட்டும் வரும். 99 தான். 100 மட்டும் வரும். பட்டே கலப்பிடுவா. 99. ஏன்பா 99? தங்கம் ஆக்சுவலி கிரேட்டர் தென் பார்க்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. நீ கிரேட்டர் தென் பார்த்தாலுமே இங்க 99 கொடுத்திருந்தாதான் வரும். 99 நான் கொடுக்கவே இல்லையடா. இண்டெக்ஸோட வேல்யூ 100. ஓகேங்களா? இந்த 100 அப்படியே எடுத்துட்டு இங்க போய் செக் பண்ணணும். 100 விட சின்னதாகவும் இல்ல அதுக்கு ஈக்குவல்டா இருந்தா பிரிண்ட் பண்ணுன்னு நான் எழுதி வச்சிருக்கேன். 100 அதோட சின்னது கிடையாது, ஆனா ஈக்குவல் அப்படின்னா இது பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் 101ன்னு மாறணும். இந்த இடத்துல இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 101ன்னு இருக்கும். இப்ப 101 100 விட சின்னதா அல்லது ஈக்குவல்டா இருக்கான்னு பார்ப்போம். கண்டிஷன் கம்ப்ளீட்லி தப்பு. அப்ப நமக்கு பிரிண்டே ஆகாது. புரியுதா? ஓகேண்ணா. ஆனா ஒரு டவுட்னா, இப்போ நம்ம ஃபார் லூப்ல நான் என்ன தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா, இப்ப ஃபார் லூப்ல இனிஷியலைஸ் பண்றோம்னா அது ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் தான் பார்க்கும், திரும்ப வந்து அந்த இது பார்ட்டிக்கே போகாதுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். இப்போ நான் வந்து லெட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் இனிஷியலைஸ் பண்றேன்னா
ஜஸ்ட் அது இனிஷியலைசேஷன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மட்டும்தான் செக் பண்ணும். திரும்ப அந்த லூப் ரன் ஆகும்போது அந்த பர்டிகுலர் வேரியபிளே போய் செக்கே பண்ணாது. அதுக்கப்புறம் லூப் மட்டும்தான் ரன் ஆகுங்கிற மாதிரி, அதாவது கண்டிஷனையும் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் மட்டும்தான் செக் பண்ணி லூப் ரன் ஆகுங்கிற மாதிரி நான் தெரிஞ்சிருந்தேன். ஆமா அதுதான் கரெக்ட். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்றேன். ஓகே ஓகே இனிஷியலா ஒண்ணுன்னு இருக்கு, ஓகேவா? இந்த இனிஷியலா இருக்கிற இந்த ஒண்ணு தான் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இத நீ இனிஷியலா நீ லெட் இண்டெக்ஸ் எக்ஸாம்பிள் எங்கடா இது இந்த இடத்துல செலக்டட் கண்ட்ரிய வந்து உங்களுடைய இதுக்காக நான் சொல்றேன். செலக்டட் கண்ட்ரில நான் இனிஷியலா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதனுடைய அடுத்த இதுல அதனுடைய வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். இனிஷியலைஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது, அதுக்கப்புறமேட்டு தான் வேல்யூ அப்டேட் ஆகும். அந்த கான்செப்டுக்காக லெட் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் இனிஷியலா ஒண்ணுன்னு கொடுக்குறேன். அது படிப்படியா என்னவா மாறும், இந்த இண்டெக்ஸ் வந்து படிப்படியா என்னவா மாறும் அப்படின்னா இது கண்டிஷன் செக் பண்ணும், ஓகேவா? கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா ஒண்ணு இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும், திரும்ப வந்து செக் பண்ணும் இந்த இண்டெக்ஸ் கரெக்டா இருக்கான்ட்டு. இப்ப இண்டெக்ஸோட வேல்யூ 2ன்னு இருக்கும். அன்டில் இது வந்து 100 அச்சீவ் பண்ற வரைக்கும் அது மாட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல நான் மாத்துறதுக்கான விஷயம். இப்ப இனிஷியலா ஒண்ணுன்னு இருக்கு, சும்மா அகைன் நான் பழைய கதையை சொல்லு. 1 5னே வச்சுப்போம், ஓகே? 1 5 விட சின்னதா பெருசா? சின்னது அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை 1. இங்க இந்த இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 1 ஒன்னா பெருசாக்கு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா 1 பிளஸ் 1 2, ஓகேங்களா? அகைன் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த இண்டெக்ஸ்ல கரெக்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். எது வரைக்கும் அப்படின்னா 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் லூப்பிங் கான்செப்ட், ஓகேங்களா? இது பேசிக், இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்க பெருசா ஃபார் லூப் வச்சுட்டு பெருசா எதுனா பண்ணவே தேவையில்ல. 1ல இருந்து 100 இல்ல 1000 இல்ல 10,000 அதை பிரிண்ட் பண்ண தெரியுதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன போட்டாலும் அது ஒர்க் ஆகும். இது ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டெக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்குமா இல்ல அந்த ஃபைனல் வேல்யூ இருக்குமா? என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? அந்த கடைசி வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ஃபைனல் வேல்யூ தான் இருக்கும். இப்ப இனிஷியலா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா 1. நான் இப்பதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபைனலா என்ன? இப்ப செலக்டட் கண்ட்ரின்னு இருக்கு. செலக்டட் கண்ட்ரில நான் ஈவன் டாட் டார்கெட்டோட வேல்யூ கொடுத்துட்டேன். இப்ப இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குமா இல்ல இதனுடைய வேல்யூ இருக்குமா? கடைசியா என்ன இருக்கோ அதானே இருக்கும். அப்படின்னா 1 இங்க 1 திரும்ப 2 2 2 அன்டில் 10னே வச்சுப்போம், ஓகேவா? 10 ஆற வரைக்கும் இது இங்கேதான் சுத்தும். இப்ப கடைசியா 10ன்னு வரும்போது கடைசியா லாஸ்டா இண்டெக்ஸோட வேல்யூ என்னது? 10. அப்படின்னா நீ இங்க வெளியே எடுத்து பார்த்த அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10 தான் காட்டும். ஆனா அவுட் சைடு லூப் அக்சஸ் இல்லன்னா வேரியபிள் அது வேற போட்டா அக்சஸ் ஆயிடும். ஆனா இனிஷியல் வேல்யூ 10 வச்சிருக்கேன். இண்டெக்ஸ் 11. ஏன் 11 வந்துச்சு? கடைசியா அப்டேட் ஆனது இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் வந்திருக்கு. இங்க போய் கண்டிஷனை செக் பண்ணுது. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில், ஓகேவா? இண்டெக்ஸோட வேல்யூ எதுல அது டெட் ஆயிருக்கு அப்படின்னா அதனால மீட் பண்ண முடியாததாலதான் அது டெட் ஆயிருக்கு. சோ தட் ஃபைனலா நமக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கோ அது நமக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. 11ன்னு வரும்போது அதனால லூப் சுத்த முடியல. ரீசன் என்ன அப்படின்னா அதனுடைய கண்டிஷனை அதை மீட் பண்ண முடியுது. புரியுதா? ஓரளவு புரியுதா? இது உங்களை பாக்குறேன், நீங்க அங்க வந்து கையை தூக்கிட்டு இருப்பீங்க. ஓரளவு புரியுதுண்ணா. கிரிஜா புரியுதுண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்லமா புரியுதான்னு கேட்டேன். புரியுதுண்ணா. வேற யாரையுமே காணோம், என்ன சுத்திட்டே வருது. அண்ணா ஒரு டவுட்ண்ணா, எஸ் இதுல மைனஸ்ல எல்லாம் வேல்யூ வருமாண்ணா? கொடுத்தா வரும்போது மைனஸும் கொடுத்தா மைனஸும் வரும்போது
ஓகே ஓகே அந்த வேலையை ஆனா எனக்கு ஒரு டவுட் முடிச்சுட்டா இருக்கு. மைனஸுக்கு போக போறீங்க. இன்கிரிமெண்ட் அங்க இருக்குல்ல. ஓ மைனஸ்லயே வேல்யூ கேக்குறியா? நான் ட்ரை பண்ணது கிடையாது சாமி, நீங்க ட்ரை பண்ணுங்க. அதான் நான் கேட்டேன். அண்ணா எஸ் ப்ளீஸ். இப்போ நம்ம இப்போ அவுட் சைடு லூப் வந்து வேல்யூ அக்சஸ் பண்ணோம்லண்ணா, இப்போ உள்ள இனிஷியலைஸ் பண்ணிட்டு, இப்போ இதே வந்து இப்போ வேற ப்ரோக்ராம் வேற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா அதை வந்து அக்சஸே பண்ண முடியாது. பட் ஆனா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதுல வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வேற வச்சா இல்ல இப்போ வேற வச்சிடல சொல்லல, நான் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் இப்போ ஜாவா இல்லைன்னா சிஓ எடுத்துக்கிட்டாலே வந்து இப்போ உள்ள ஒரு ஃபார்லூப்குள்ள இனிஷியலைஸ் பண்றேன்னா என்னால வந்து வெளியே அக்சஸ் பண்ண முடியாது அந்த வேரியபிள. அப்படின்னா நீங்க அக்சஸ் பண்ணலாமே. இல்லண்ணா, ஜாவால வந்து இப்போ நம்ம உள்ள இன்ட் i = 0 கொடுத்து லூப் ரன் பண்ணிட்டு நான் ஐயை வெளியே அக்சஸ் பண்ணணும்னா முடியாதுண்ணா. அந்த வேல்யூவை நீங்க ஃபார் லூப்புக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு இது பண்ணலாமே. இந்த இடத்துல வேற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு பண்ணலாம். பட் நம்ம இதுல நம்ம அப்படி பண்ணவே இல்லை. நான் வேற வேரியபிளுக்கு அசைனே பண்ணாம தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே. யா உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ்னா வேரியபிள் லெட் கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு 3 ஜாம்பவான் இருப்பாங்க. இவங்க 3 பேர் எல்லாம் அண்ணன் தம்பி தான். ஓகேவா? இவங்க 3 பேரை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஓகே இதனாலதான் அது ஒர்க் ஆகுது அப்படின்றத புரியுதா? நான் வேற மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் லெட் கான்ஸ்ட்னு 2 இருக்கு. ஓகேவா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த क्वेश्चन கேட்க மாட்டீங்க. ஓ இதுதானா குளோபல் ஃபங்க்ஷன் அண்ட் என்ன சொல்றது ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்ட் பிளாக் ஸ்கோப்னு இருக்கும். ஓகேவா? நீங்க இப்ப சொல்றது அதுதான். ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தான். பிளாக் ஸ்கோப் அப்படின்னா அதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அது வெளியே தாண்டி போனா செத்து போயிடும். மீன்ஸ் டெட் கண்டிஷன். ஓகேங்களா? அததான் நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன். ஓகே ஓகே. இன்னைக்கு மோட்டோ என்ன அப்படின்னா ஃபார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு 3 விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி அதுக்கு முதல்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு வேல்யூவை அசைன் பண்ணிடணும். நீங்க எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து வேற இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இது இண்டெக்ஸ் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. ஐ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நார்மலாவே இந்த ஃபார் லூப் வந்தாலே ஐன்னு தான் கொடுப்பாங்க. இந்த சி பிளஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஐ ஜே கே இந்த 3 வேரியபிள் தான் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேர் i = 1. இப்ப ஐயோட வேல்யூ 1. இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றோம். எது வரைக்கும்னா 10 வரைக்கும். ஓகேங்களா? ஒரு டைம் லூப் ஆகும்போது எனக்கு இது 1 இன்கிரிமெண்ட் பண்ணும். இதுதான் ஃபார் லூப்போட வேலை. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நேம் போடுங்க. யார் பேர் வரணும் சொல்லுங்க. வாண்டட் லிஸ்ட் வருது. பாலாண்ணா. மணிமாறன். ராகுல்ண்ணா. நீ எல்லாம் கண்டிப்பா வருவ. ஒரு வேஷம் இருக்குங்க. வேற யாருங்க? வா. நீங்க சரித்திரத்துல இடம் பிடிவீங்கன்னு பார்த்தா ட்விட்டர் நேம் போட்டுக்கோங்க. மங்கினா பாத்தியா என்னதான் சொல்ற? கொழுப்பு எல்லாம் கொழுப்பு. இல்ல தெரியுது. சரி ஓகே மங்கி. கொழுப்புடை. ஓகேங்க, இதோட நம்ம சண்டையை நிறுத்திப்போம். ஓகே, இப்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு அரே நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மதிக்கிறது இல்ல, நீங்க மட்டும் போறீங்க. ஓகே ஓகே கூல். ஆமா, ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஓகே, இது ஒரு அரே. எனக்கு இந்த அரேவை இந்த ஃபார் லூப்ல சுத்தி விடணும். ஓகேவா? இதுக்கு தேவையான விஷயம் 2 இருக்கு. ஒன்னு ஐ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நமக்கு நல்லாவே தெரியும் அரே வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே,
அரேயோட விஷயம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோ இண்டெக்ஸ் பேஸ்டு 0. இப்ப நான் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணுமா? ஜீரோ 0. ஏன் 1 போட்டா என்ன கேடுன்னு கேக்குறேன். பாலால இருந்து ஆரம்பிக்கும். பாலால இருந்து எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சில பேரு இந்த விஷயத்த 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் நான் எப்பயுமே 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்? அப்படி கிடையாது. நீங்க எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி அக்கார்டிங் டு நீங்க உங்களுடைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப ஸ்டூடெண்ட் அரே அப்படின்னு இருக்கவே நீங்க அரே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்க 0 தான் கொடுக்கணும். அப்பதான் நம்மளால இதை எடுக்க முடியும். இப்ப நான் இத 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இங்க 10ன்னு சொல்லி இருக்கு. இங்க 1 2 3 4 5 6 7 7 தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணா அங்க அந்த 7ன்னு வரும்? 6 6 தான். யா லெங்த் யூஸ் பண்ணுங்க. நல்ல ஆன்சர் கௌதமி. ஓகே, நீங்க சொன்ன. இப்ப என்ன பண்ணுவீங்க? டாட்ல இருந்து போடுங்க ப்ரோ. அது எப்படி பதிலாகும்? 7ன்னு இருக்கவே 6ன்னு யூஸ் பண்ண சொன்னீங்க. இப்ப நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் லென்த் யூஸ் பண்ணா மொத்தத்தையும் எடுத்துறேன். சோ எப்பயுமே இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் விஷயம் வரும்போது இது மே எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இந்த இப்ப அரேவே நான் பெருசாகிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. சோ இத போய் உட்காந்துட்டு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. சோ நமக்கு நல்லாவே தெரியும் லென்த்ன்ற ஒரு விஷயம் நமக்கு லென்த்தை கொடுக்கும். ஓகேவா? அந்த அரேவோட கவுண்ட கொடுக்கும். அப்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் லென்த் அப்படின்னு போடணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் லென்த் இத போட்டீங்கன்னா எத்தனை இது இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லென்த் போட்டிருக்கேன். ஓகே, இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்ல? ஷேர் ஆகுதுதானே? ஓகே, மொத்தம் 18. இங்க 18 வந்துடுச்சு. ஓகேங்களா? இங்க 18 வந்துருக்கு. எனக்கு இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா கிடையாது. இதை மட்டுமே வச்சுக்கிறேன். வேணும்னா மாத்திக்கலாம். இப்ப 17. ஓகே, ரீசன் என்னன்னா நம்ம அரே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. 0ல இருந்து 17. சோ 0ல இருந்து 17னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் 18. இது கரெக்ட். அரேவோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் லென்த் வந்து 17னா 18 அப்படின்றது நேத்தே நான் அழுத்தம் திருத்தமா சொன்னேன். ஓகேங்களா? 0ல இருந்து 17 கிட்ட வந்துருச்சு. சரி, எனக்கு இப்ப அதனுடைய வேல்யூ பார்க்கணும். இப்ப 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்ற வேல்யூ பார்க்கணும். அது எப்படி பார்க்க முடியும்? ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அந்த பிராக்கெட்ல ஃபுல்லா ஐ. வேற ஏதாவது கிளாஸ் போறான் பாருங்க. இல்ல நான் ஜாவா வரல தெரியும் அதை வச்சு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் இது. ஆனா இது நேத்து எங்களுக்கு சொல்லியே கொடுக்கல அப்படின்னா பொண்ணே போட்டுருவோம். ஓகே, இப்ப ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இதுல மணி மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன செஞ்சா மணி கிடைக்கும்? ஓகேவா? இது ஸ்டாட்டிக்கா நம்ம இண்டெக்ஸ செட் பண்றது. இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துல இண்டெக்ஸிங் தான் வருது அப்படின்றது. சோ இததான் டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இனிஷியலா 0ன்னு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 18 வேல்யூ இருக்கவே 18 அப்படின்னு வந்துச்சு. இப்ப நான் வந்து
திரும்ப வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். இப்ப 18 இருக்குல்ல, எக்கச்சக்கமா போகும். அதையுமே இதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கிறது எல்லாமே அரே பேஸ்டா ஒர்க் பண்ணிருக்கோம். அரே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டாட் லென்த். நீங்க 1000 கூட கொடுத்துக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இந்த லென்த் ஃபங்க்ஷன் நீ என்ன அரே லென்த் கொடுக்குற அப்படிங்கறத என்னால ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். பிளஸ் நான் ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? 0ல ஸ்டார்ட் பண்ணி என் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அது எனக்கு கொடுக்கும். என்ன விஷயத்த கொடுக்கும் அப்படின்னா ஐ அப்படின்றது ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆகுது. எனக்கு இததான் நான் இதுக்குள்ளார எடுத்துட்டு போய் போட போறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வரும்? 0ன்னு வரும். 0ல அருள். அடுத்தது லூப் சுத்தம். 0 1 மாறும். 1 இந்த லென்த்தோட இதுவான்னு பார்ப்போம். எஸ், அப்படியே இது அன்டில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் சுத்திட்டு இருக்கும். இப்ப பாருங்க, எல்லா வேலையும் வந்துச்சா? ஜோவால ஓட்டம் கேட்டுருங்க. தர மாட்டீங்களா? மைக் ஆன் பண்ணிட்டானே. என்னடா நடந்துட்டு இருக்கு? ஓகே, சோ சிம்பிளா இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்த அகைன் நான் ரீகால் பண்றேன். இதை விட்டுருங்க, ஃபார் லூப்பை விட்டுருங்க. ஏன்னா நீ ஏதோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சக்தி கிட்டேயே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற இந்த வேல்யூ நான் எடுக்கணும். ஓகே, இந்த வேல்யூவை நான் எடுக்கணும். அப்ப என்ன விஷயம் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும்? சக்தினே போறேன். ஆனா 3 போட்டா வருமா? 0 1 2 3 3. ஓகே, கம்ப்யூட்டர் ஜி லாக் கன்ஃபார்மா? ஓகேண்ணா. ஓகே, கம்ப்யூட்டர் லாக். ஓகே, இது வந்துடுச்சு. சோ நீங்க சொன்ன மாதிரி 3 போட்டோன்னா வந்துடுச்சு. சரியா? இப்ப நான் ஃபார் லூப் யூஸ் பண்றேன். எனக்கு இந்த ஐ தான் இண்டெக்ஸோட வேல்யூ கொடுக்க போகுது. ஐ தான் இண்டெக்ஸோட வேல்யூ கொடுக்க போகுது. அப்ப நான் என்ன விஷயம் யூஸ் பண்ணா எனக்கு இங்க நம்பர் வரும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த ஐல தான் நம்பர் வருது அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட போட்டு நான் இந்த இடத்துல 0 1 சரி இந்த மாதிரி நான் 0ன்னு போடுறேன். இப்ப இந்த விஷயத்துல என்ன நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஸ்டூடெண்ட் லிஸ்ட் 0 அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இப்ப என்ன நடக்கும்? பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு மறுபடியும். ஓகே, அகைன் அண்ட் அகைன் சேம் வேல்யூவே 21 டைம் அருள் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம லூப்பாக ஒரே வேல்யூ தான் கேட்டிருக்கோம். இதுவே டைனமிக்கா மாத்தணும் அப்படின்னா ஐ அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் மேல ஏறிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இதுதான் ஃபார் லூப். ஓகேவா? ஃபார் லூப்புக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, இனிஷியலைஸ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள். அது வாட்டவர் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்படி கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கொடுக்குற அதே விஷயத்தை தான் இந்த லூப் வரைக்குமே யூஸ் பண்ணணும். இப்படிதான் அதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த ASDS அப்படின்ற ஒரு விஷயம் தான் வேல்யூவை கொடுக்கும். புரியுதா? ஃபார் லூப் அப்படின்றது புரியுதா? புரியுதுண்ணா. புரிஞ்சுதானே? புரியுதுண்ணா. நன்றி மக்களே. சரி, இப்ப இன்னொரு விஷயம். ஓகே, எனக்கு இந்த அரே இருக்கு, வேல்யூ இருக்கு. ஓகேவா? நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, சக்தி அப்படின்ற நேம் எனக்கு கண்ணிலே படவே கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? டெலீட் பண்ணிடலாமா இங்க இருந்து? இது ஒரு மெத்தட். அரேல இருந்து ரிமூவ் பண்றது. இங்க இருக்கணும், ஆனா இருக்க கூடாது என்னுடைய ஃபார் லூப்ல. அப்ப என்ன செய்யலாம்? வேரியபிள் ஸ்டூடெண்ட் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. கண்டிஷன் பேஸ்ட் எழுதலாமாண்ணே? கண்டிஷன் பேஸ்ட் தான்ப்பா. என்ன பண்ணணும், எங்க எழுதணும்? அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் பண்ற நம்பரை மட்டும் ஜம்ப் பண்ற மாதிரி எழுதலாமா? எனக்கு தெரியாது. I less than 3 அப்புறம் greater than 4ன்னு போடலாம்னா 3 மட்டும் வராதுல்ல. சரி, ஓகே. நீங்க கேட்டதுக்கு என்னங்க நான் இத வந்து இங்க எடுத்து போடுறேன். கண்டினியூஸ் பண்ணலாம்.
என்னமா கண்டினியூ. சரி ஓகே if else யூஸ் பண்ணி ifல கண்டிஷன் செக் பண்ணிட்டு எல்ஸ்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி ஓகேவா. இவர் ஒரு வாட்ச்மேன். ஓகே ஃபார் லூப் வந்து ஒரு வாட்ச்மேன். ஓகேவா. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இத்தனை பேர்ல ஓகேவா எல்லாரும் ஐடி கார்டு போட்டிருந்தா உள்ளார அலோவ் பண்றாரு. ஐடி கார்டு போட்டிருந்தா அலோவ் பண்றாரு. இஃப் ஐடி கார்டு இருந்தா ஜஸ்ட் கதலாம். ஓகேங்களா. இந்த வாட்ச்மேன் ஐடி கார்டு இருந்தா உள்ளார போங்க அப்படின்னு சொல்றாரு. அருள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஐடி போடல அப்படின்னே வைக்கிறேன். ஓகே மிச்சம் எல்லாருமே ஐடி போட்டிருக்காங்க. இந்த பையன் மட்டும் திட்டு பையன் எதுவுமே ஐடி கார்டு போடல. இப்ப வாட்ச்மேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு செக் பண்றாரு. ஓகேவா. வருது ஐடி கார்டு போட்டாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு நான் சொல்றேன் இந்த இது இருந்தா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இதுலதான் நமக்கு வேல்யூவும் வருது. இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல தான் நமக்கு வேல்யூ வருது. நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இந்த இருக்கு இந்த மாதிரினா இருக்கு. ஓகேங்களா. நான் இதுல வர வேல்யூவும் நான் சொல்ற அந்த பையன் அவனும் ஈக்குவல்டா இருந்தா வரக்கூடாது. அப்படின்னா ஈக்குவல்டா நாட் ஈக்குவல்டா அப்படின்னு நான் போறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவும் இதுவும் சேமா இல்லைன்னா மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்படி போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் இங்க பிரிண்ட் ஆகும். ஓகே வாட்ச்மேன் பாக்குறாருப்பா. ஃபர்ஸ்ட் அருள் அருளும் இந்த வேல்யூ ஒன்னா அப்படின்னு பாக்குது. இதை நான் இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன். இதையே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார் லூப்ல வாட்ச்மேன் இங்க அருள் அப்படின்றது இருக்க போகுது. அருளும் சக்தியும் ஒன்னா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல்டா இருந்தாதான் பிரிண்ட் ஆகும்னே சொல்லி இருக்கு. அப்ப அங்க பிரிண்ட் ஆகாது. ஓகேவா. பிரிண்டே ஆகாது. பாலா பாலாவும் சக்தியும் ஒன்னான்னு கேட்டா கிடையாது. மணி மணியும் சக்தியும் ஒன்னான்னு கேட்டா கிடையாது. இது கிடையாது. சக்தி ஈக்குவல் டு சக்தி ஆனா எஸ். அப்ப என்ன ஆகும் பிரிண்ட் ஆகும். ஓகே இப்ப பிரிண்ட் ஆகிறத பார்த்தோம். சக்தி அது மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. மிச்சம் எல்லாமே இப்ப நான் என்ன சொல்றேன்னா அவன் மட்டும் இருக்கவே கூடாது. என் கிளாஸ்ல சக்தி மட்டும் இருக்கவே கூடாதுன்னா நாட் ஈக்குவல் டு சக்தியா இருந்தா மட்டும் உள்ளார அனுப்பு. வாட்ச்மேன் செக் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல நீ போலாம் சக்தின்னு வரும்போது மட்டும் அது என்ன ஆகாது அப்படின்னா உள்ளார போகாது. மணி ஆசாமி வந்தாச்சு. ஓகேங்களா. இது கண்டிஷன் ஹேண்டிலிங் எங்க ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா ஃபார் லூப்குள்ளார ஹேண்டில் பண்றது. புரியுதா? புரிஞ்சுதா மேம்?